தமிழகத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமம். அங்கே ஒரு பழைய ஆலமரம் இருந்தது. அதன் விழுதுகள் தரை வரை நீண்டு பார்ப்பதற்கு தூண்களைப் போல தெரிந்தன. ஆனால் கிராமத்து மக்கள் அதை காண்கையில் அச்சமடைந்தனர். சூரியன் மறைந்தால் அந்த பக்கம் போகாதே, அந்த மரம் உயிர்களை குடிக்கும் என்பது அந்த ஊர் பெரியவர்களின் எச்சரிக்கை. விக்ரம் நகரத்தில் வளர்ந்த ஒரு நவீன இளைஞன். அவனுக்கு பேய் பிசாசுகளில் நம்பிக்கையில்லை. அதனால் ஒரு திகில் வீடியோ எடுக்க திட்டமிட்டான். அவனது நண்பன் ரவி பயந்த ஸ்வபாவம் கொண்டவன் என்றாலும் விக்ரமின் வற்புறுத்தலால் அவனுடன் வர சம்மதித்தான். ஒரு பௌர்ணமி இரவு அவர்கள் இருவரும் கேமராவுடன் அந்த மரத்தின் அடியில் நின்றிருந்தார்கள். ரவி பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தபடி, விக்ரம், இங்க ஒரே அமானுஷ்யமா இருக்குடா. நாம ஏன் விடியற் காலையில வந்து ஷூட் பண்ணக்கூடாது? எனக்கு ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு பயத்துல நடுங்கிட்டு இருந்தான் ரவி. விக்ரம் கேமராவை செட் செய்தபடி, பயப்படாத ரவி, இந்த இருட்டும் அந்த மரத்தோட சத்தமும் தான் நம்ம வீடியோக்கு தேவையே. ஆவி பேயெல்லாம் சும்மா கதை. நீ அந்த லைட்டை கொஞ்சம் மரம் பக்கமா திருப்பு. ரவி லைட்டை திருப்பும்போது ஏதோ ஒன்று மினுமினுப்பதை காண்கிறான். விக்ரம், அங்க பாரு, அந்த மரத்திலிருந்து யாரோ ஒருத்தர் நம்மள பாக்குற மாதிரி இருக்கே. ஒன்னும் இல்லடா, அது மரக்கிளைதான். இரு, நானே பாக்குறேன். விக்ரம் மரத்திற்கு மிக அருகில் செல்கிறான். திடீரென்று மரத்திலிருந்து ஒரு மெல்லிய அழுகை சத்தம் கேட்கிறது. நீ ஏன் வந்தாய்? ரவி, நீ ஏதாவது சொன்னியா? இல்ல விக்ரம், நான் உன் பின்னாடிதான் நிக்கிறேன். ஆனா அந்த மரம், அது உன்னை நோக்கி நகருது. திடீரென்று மரத்தின் விழுதுகள் பாம்புகளைப் போல விக்ரமின் கால்களைச் சுற்றி கொண்டன. அவன் அலறக்கூட முடியாமல் அந்த மரத்தின் உடலுக்குள் இழுக்கப்பட்டான். ரவி தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஊரை நோக்கி ஓடினான். அடுத்த நாள் காலை அந்த ஆலமரத்தில் ஒரு புதிய விழுது தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த விழுதில் விக்ரம் அணிந்திருந்த வாட்ச் மட்டும் மாட்டிக் கிடந்தது. ஏனெனில் அந்த மரம் எடுத்ததை திரும்பத் தராது.